ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூல் டே ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock ஆகுது. நான் கொஞ்சம் வேகமாகவே எந்திரிச்சதுனால லஞ்சும் சேர்த்து வேகமாக சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். குழம்புக்கு வந்து தாளிச்சிட்ருக்கேன். சுதீக்ஷாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள், அப்புறம் தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இது மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ஆயிலில் டைரெக்டாக போட்டுருவேன் நான். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. பண்ணி நல்லா சுருள அந்த எண்ணெயிலேயே அது வந்து ஃப்ரை ஆச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்னு நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த மெஷர்மெண்ட்லாம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த ப்ரான் வந்து வீட்டில் ஆல்ரெடி இருந்ததில் நான் பண்ணதுனால நான் கரெக்ட் மெஷர்மெண்ட் சொல்லலை. சுதீக்ஷாவுக்கு வந்து குழம்பு கொடுத்து விடல. ஸோ வந்து கொஞ்சம் அந்த கேபேஜ் கேரட் போட்டு பொரியல் பண்ணலை. ஸோ அதையே வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் எக்கு வந்து எண்ணெயில் சாட்டே பண்ணிவிட்டு அதுலேயே வந்து இந்த பொரியலும் போட்டேன். அப்போனா தெரியாதுல்ல அவங்களுக்கு. ஸோ ஃப்ரைட் ரைஸ்னால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இந்த பொரியலும் கொஞ்சம் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே ரைஸ் போட்டு என்னது டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் சோயா சாஸ் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டு கொடுத்துட்டேன். ரொம்ப பிடிச்சிருந்தது சுதீக்ஷாவுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸு. ஸோ இது சும்மா நம்மளாக பண்ணி கொடுக்குறது தான். ஸோ இந்த ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதுவும் ரெடி பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து கிரேப்ஸ் வச்சாச்சு. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கிரேப்ஸ்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு டூத் பிக்கும் வச்சுட்டேன். ஏன்னா புக் ரீட் பண்ணிக்கிட்டே சாப்பிடுவாங்க. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஃபைனலி பார்த்திங்கன்னா மேடம் ரெடி ஆகிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை கொடுத்தேன், சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த வின்டரில் வந்து ஸ்கூலுக்கு போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். அந்த காலை டைமில் வந்து குழந்தைங்க பாவம் எல்லாத்தையும் மாட்டிட்டு அந்த குளிரில் கிளம்பி போகணும். காலைல எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. பட் வேறு வழியே இல்லை. ஸோ எல்லாம் மாட்டி கிளம்பிட்டாங்க. அஸ் யூஷுவல் நான் பண்ணுற க்ளீனிங்லாம் முடிஞ்சுது. கீதிகா மேடமும் எந்திரிச்சிட்டாங்க. நான் அந்த ஒரு ஃப்ளோலையே க்ளீனிங் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் வேறு க்ளீனிங் ஒர்க்லாம் வச்சுருக்கேன் பிளானிங்கில். ஸோ அதனால் வந்து இதை முடிச்சிட்டோன்னா மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லாட்டி கிச்சன் க்ளீனாக இல்லைன்னா நமக்கு மற்ற வேலை முடித்தாலும் க்ளீன் பண்ண ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிச்சனை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இட்லி மாவு ரெசிபி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நார்மல் 4:1 ரேஷியோவில் தான் வந்து இட்லி தோசைக்கு வந்து நான் மாவாட்டுவேன். ஆப்பத்துக்கும் வந்து போட்டேன். ஸோ மாவு வந்து காலையிலையோட காலி ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஈவினிங் ஆட்டி வச்சுட்டா நாளையிலேருந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஊற வச்சாச்சு. இதை ஊற வச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பாபு ஹாய் ஈஷானா. கீதிகா கூட விளையாட கீதிகா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. என்ன கீதிகா, என்ன விளையாட போறீங்க? எக்ஸசைஸ் பண்ண போறோம். ஏன்னா எல்லாரும் ரொம்ப ஓகே. நெக்ஸ்ட் ஓகே குட். What, Babu? I do like that. Oops, sorry. Ishana, what he's saying? Just kidding. Ishana? What? What Babu's saying? I said, what you see? What you say? I said, see to run. He said to like. Oh, okay. Gun? Okay. Okay, you guys play, okay? Okay. Mm-hmm. Okay, Geetika. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீதிகாவோட க்ளோசெட் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்.
My upstairs. கீதிகாஸ் பெட்ரூம். எஸ் ஓகே. அவங்க பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ட்ரெஸ் பத்தலை அந்த மேடம்க்கு, வளர்ந்துட்டாங்க. அதனால் எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து பிரித்து குட்வில் போடுறதெல்லாம் போட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் குட்வில்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பட்டுப்பாவடை அதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து பிரித்து எடுத்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிக்கணும் இன்னைக்கு வந்து இதுதான் வேலை. இந்த பார்ட்டி ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தடவை 2 தடவை போட்டோன்னே டக்கு டக்குன்னு வளர்ந்துடுறாங்க குழந்தைங்க. அதனால் இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ இந்த ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு நம்ம கொடுத்துடலாம். ஓகே ஓகே ஓகே. இது வந்து சுதிக்ஷா வந்து குட்டி பேபியாக இருக்கும்போது எடுத்தது. இப்போ இந்த மாவுக்கும் பத்தலை, எங்களுக்கும் பத்தலை. இந்த குட்டி ஓகே நைஸ். இந்த குட்டி க்யூட் ட்ரெஸ்ஸும் வந்து சுதிக்ஷாவோட தான். ஸோ இதை வந்து கீதிகா யூஸ் பண்ணி இப்போ பத்தலை. ஸோ இதுவும் குட்டி க்யூட் ட்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. சுதிக்ஷாக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த சின்னது வந்து போடவே இல்லை இந்த ட்ரெஸ்ஸை. ஸோ நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு அவ்வளோதான். மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ இடத்த பிடிச்சி வச்சுருந்தது இது ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நம்ம ட்ரெடிஷ்னல் பட்டு பாவாடை அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பாவாடை தாவணி அந்த மாதிரி லெஹங்கா அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ கீழே இருக்க அந்த மெஸ்ஸை க்ளீன் பண்ணிடலாம். எனக்கு தலையை சுற்றுது ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த சைடு பார்ட்டி வேறு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சாச்சு. இதெல்லாம் பேண்ட்டு அப்புறம் அதோட ஒரு டிஷர்ட் அந்த மாதிரி சம்திங் ஒரு டாப்பு அந்த மாதிரி வந்து பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எடுத்து ஒன்றா யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. தனித்தனியாக வச்சோன்னா ஒரே மாதிரி கசாமுசான ஆகுது. எக்ஸ்ட்ரா இருக்க டிஷர்ட்டும் வந்து இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஃப்ராக் மாதிரி போடுறது. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு. இதெல்லாம் நைட் ட்ரெஸ்ஸஸ். இது வந்து ட்ரௌசரு அந்த மாதிரி ஜாக்கெட்டு அதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு கீழே வந்து ப்ளைனாக தான் விட்டுருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பெட்ஷீட்டு பில்லோ கேஸ் எல்லாமே போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் என்னென்னா அது மேலே வைக்க முடியல. ஸோ அது வந்து கீழே இருக்க ஸ்பேஸை ஃபுல்லாக அது பிடிச்சிக்குது. அதனால் நான் மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இவ்வளோ இடம் வந்து ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அதனால் வந்து இங்கே ஏதாவது ஸ்பெஷலாக வந்து வேறு ஏதாவது வைக்கணுன்னா வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கீதிகா பிறந்து ஒரு அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து சுதிக்ஷா வரைஞ்சது. பிறந்த உடனே பேர் வச்சிட்டோம்ல. ஸோ அதனால் வந்து ஹாஸ்பிட்டல்லே இங்கே பிறந்த உடனே குழந்தைங்க பிறந்தோன்னே பேர் வச்சிடணும். ஸோ அதனால் பேர் வச்சாச்சு. அதனால் அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து சுதிக்ஷா வரைஞ்ச சும்மா பிளேட்டில் பண்ண கிராஃப்ட் இது சுதிக்ஷா கீதிகான்னு சொல்லிட்டு அதை ஞாபகமாக அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இங்கே முடிச்சாச்சு. இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான சில ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சுதிக்ஷாவோட பர்த்டே அப்போ போட்டது அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அது கீதிகாவோட ட்ரெஸ்ஸும் சுதிக்ஷாவோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவங்க ரொம்ப குட்டியாக இருக்கும்போது யூஸ் பண்ண இந்த பிளாங்கெட்டு. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே இருக்குது. இன்னும் க்ளீன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது குட்வில்லுக்கு கொடுக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் இங்கேயும் ஒரு பேக்கில் கட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து குட்வில் தான் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் இங்கே இருந்ததெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இன்னும் வேக்யூம் மட்டும் போடணும். ஸோ பெட்டும் ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் முடிஞ்சுது. ஸோ அப்படியே இந்த பக்கம் திரும்பணும்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணி இந்த இடத்த க்ளீன் பண்ணணும். பார்த்திங்கன்னா இங்கே க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஆக்சுவலாக இந்த சைடு அந்த கார்னர் டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். எல்லாம் டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி அது ஃபுல்லாக இது பண்ணணும். அப்புறம் புக் செல்ஃபும் ரொம்ப அப்படியே க்ளம்ஸியாக இருக்குது. எல்லாத்தையும் போட்டு பிள்ளைங்க அப்படி இப்படி பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ அதையும் க்ளீன் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக அதை ஆர்கனைஸ் பண்ணி. ஸோ அதனால் அதையும் பண்ணணும். ஸோ ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்த வேலையெல்லாம் இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மேபி நாளைக்கு பண்ணுவேன். நாளைக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து வேக்யூம் போட்டுக்கலாம். இப்போவே வேக்யூம் போட தேவையில்லை, ஏன்னா அதிலேருந்து வர டஸ்டெல்லாம் இருக்கும்ல. ஸோ இதை முடிச்சுட்டு இந்த சைடு டேபிள் எல்லாம் இது பண்ணணும். இந்த சைடு வந்து சுதீக்ஷா கீதிகாவோட பிக்சர்ஸ் இருக்குது. இது வந்து சுதீக்ஷா பிறந்தோன்னு எடுத்தது, இது கீதிகா பிறந்தோன்னு எடுத்தது. இது சுதீக்ஷா வந்து கீதிகாவை தூக்கி வச்சுருக்காங்க மேடம், பிக் சிஸ்டர். இது வந்து கீதிகாவோட செகண்ட் பர்த்டேக்கு எடுத்தது. இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு எடுத்தது. ஸோ இந்த பிக்சர்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து டஸ்ட்டு இது பண்ணணும். பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். இது வந்து எங்கள் அம்மா அப்பா தம்பி அவங்களோட பிக்சர் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது கீதிகா ரூம்பு. இன்னும் வேலையெல்லாம் இருக்குது. அடுத்து வந்து சுதீக்ஷா ரூமுக்கும் போய் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நேற்றே ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். க்ளோசெட்லாம் இன்னும் கொஞ்சம் வெளியில் இருக்க ஐட்டம்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு குட்வில் போடுறதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டோன்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சுது. அடுத்து கீழே போகணும், மாவாட்டுற வேலை, அது இது நிறைய வேலை இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5க்கு மேலேயே ஆகிடுச்சு. நான் கீழே வந்துட்டேன். சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் ஊற வச்சுருந்தேன், அரிசி பருப்பெல்லாம். இது பார்த்திங்கன்னா சுதீக்ஷாவும் கீதிகாவும் வந்து ஒரு ப்ரௌனி பண்ணாங்க அவங்களே. அதுதான் வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு நாள் இந்த ரெசிபி அவங்களே செய்ய வச்சு போடுறேன். இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்றதுனால எதுவும் எடுக்கலை நான். அப்புறமா வந்து ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சீயம் பண்ண போகிறேன். எங்கள் ஊர் பக்கம் வந்து தொக்கு சீயம்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக டீ கடையிலலாம் கூட கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அரிசியும் ஒரு 100 கிராம்ஸ் உளுந்தும் வந்து சேர்த்தே ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வந்து நம்ம ஆட்டி எடுத்துக்கணும். நம்ம உளுந்த வடைக்கெலாம் ஆட்டுவோம்ல, அந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டி எடுத்துக்கணும். இந்த சுயம் உள்ளே வைக்கிறதுக்கு அந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக வந்து கொஞ்சம் வெல்லம் வந்து தேவையில்லையா, ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணுறேன். நீங்கள் மைக்ரோவேவில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சோன்னா இந்த மாதிரி நல்ல உள்ளே வந்து மெல்ட் ஆயிரும். நம்ம இடிக்கணும் அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா வெல்லம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளால் இடிக்கிறதுக்கு. ஸோ நான் இந்த மாதிரி தான் மைக்ரோவேவில் வச்சு எடுத்துக்குவேன். இதுக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நார்மலாக வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து காய்ச்சிக்கலாம். இதுலேயே வந்து கொஞ்சம் ஏலக்காய் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் அந்த கரையணும், அவ்வளோதான். மற்றபடி பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஒரு 150 கிராம்ஸ் கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கணும். 150 கிராம் கடலைப்பருப்புனா ஒரு 300 ml தண்ணி ஊற்றணும், டபுளாக தண்ணி ஊற்றணும். ஸோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம இந்த பாகு காய்ச்சிருக்கோம் இல்லையா, ஸோ இதில் வந்து வெல்லம் கரைய வச்சுருக்கோம்ல, இதில் வந்து சேர்த்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உள்ளே வைக்கிற அந்த தொக்கு பண்ணுறதுக்கு, தொக்கு சீயமோட அந்த உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அமுக்கி விட்டு பண்ணும்போது அந்த வெல்லமும் இந்த கடலைப்பருப்பு நல்லா மசிஞ்சிரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம். இந்த கடலைப்பருப்பு வேக வைக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறதுனா சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி அமுக்கி விட்டு நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் அது கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா நமக்கு ஒரு அல்வா பதத்துக்கு வந்து அது ரெடி ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறணும். நம்ம கையில் தொடுற சூடு அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை பால்ஸாக பண்ணிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நான் ஆட்டி எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பும் 1/4 ஸ்பூன் சோடா உப்பும் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். உங்களுக்கு நம்ம நார்மல் உளுந்த வடைக்கு நமக்கு எவ்வளோ கெட்டி பதத்தில் இருக்குமோ அந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நமக்கு அந்த உள்ள அந்த பூரணத்தை வச்சு நம்ம போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஷேப்பும் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நான் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவில் வந்து இதை போட்டுட்டு மேலே வந்து மாவை கோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவோடு சேர்த்து நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் வந்து மேல் லேயர் வந்து கொஞ்சம் திக்காக வரும் நமக்கு. இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா சூப்பராக வரும். ஸோ நமக்கு அந்த மாவோட லேயர் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதுக்குள்ளே வந்து நம்ம கடித்து சாப்பிடும்போது அந்த ஸ்வீட் வரும் நமக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்ட் ஷேப்பில் கரெக்டாக வந்தது.
இது வந்து கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டு நல்லா குக் ஆன மாதிரி தெரிஞ்சாவே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நம்ம போட்ட இந்த அளவெல்லாம் பார்த்திங்களா வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் அளவாக இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து மாவும் வந்து மிச்சப்படாது, அந்த தொக்கு உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங்கும் வந்து மிச்சமாகாது. ஸோ எக்ஸாக்டாக கரெக்டாக முடிஞ்சுது. சம்டைம்ஸ் இது மிச்சமானால் அது வேறு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பட் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பக்காவாக கரெக்டாக வரும். இது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா அந்த மாவோட கோட்டிங் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க நம்ம சேனலுக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் படிச்சுட்ருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்தடுத்து நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.